ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஆக்சுவலாக இந்த அப்டேட் வரும்போது நமக்கு சாரிலாம் கேட்டு டேரக்டர் வந்து போஸ்ட் பண்ணார். பட் நம்ம என்னென்னமோ எதிர்பார்த்தோம், ஆனால் ரொம்பலாம் ட்ராக் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக இந்த சீனை முடிச்சிட்டாரு. நமக்கு அப்படி ஒரு சீன் கொடுத்ததுனால இந்த சீன் நமக்கு அவ்வளோ பெருசாக ஹர்ட் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நம்ம டேரக்டர் சார் அண்ட் டீமுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். பிகாஸ் நம்ம நேற்றுக்கு என்ன ஒரு மைண்ட் கன்ஃபியூஷனில் இருந்தோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி எப்பா ப்ரெஷரு இது இருக்குமா அது இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம குழம்புனதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்துச்சு. இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோன்னு சொல்லி எதோ யோசிச்சு செம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தோம்னா சொல்லணும். ஓப்பனாக சொல்லணும்னா அது எல்லாமே இன்றைக்கி மார்னிங் எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே கூலாக சில்லாகிடுச்சு. ஒரு ஹாப்பி வீக்கெண்ட்ஸ், ஹாப்பி சாட்டர்டே சண்டேஸ் வரப்போகுது. பட் ப்ரொமோ எப்படி கொடுக்க போகிறாங்க நமக்கு தெரியல. பட் நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, கண்டிப்பாக விஜய் வந்து சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நமக்கு முன்கூட்டியே இந்த அழகான ஒரு சூப்பர் ட்ரீட் வந்து இன்றைக்கி கொடுத்தாங்க. ஒரு ட்ரீம் சீக்வன்ஸாக இருந்தாலும் அது நமக்கு ட்ரீட் தான். ஸோ இந்த ஒரு ட்ரீட் இருந்தனால தான் முன்னாடி அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சாங்க இல்லையா, ஒரு வீக்கா ஃபேன்ஸாக வந்து ஆக்சுவலாக வீக்கா ஃபேன்ஸுக்கு முன்னாடியே அவங்க 2 பேர் லவ் பண்ணாங்க. நம்ம அதை அப்படி ரியலாக யோசிச்சு பார்க்கணும். ஸோ அப்போ அது ரிங் போட்டு தரணும். அது நம்ம மனசு அதை அக்செப்ட் பண்ணாது. என்னென்னா நம்ம விஜய் வந்து காவேரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா வெண்ணிலாவுக்கு மோதிரம் போடுறது வந்து நம்ம கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த மோதிரம் போட்ட சீன் நமக்கு தான் இப்போ நடக்குது. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஃப்ளாஷ்பேக். அது ரொம்ப ட்ராக் பண்ணாமல் நம்மளும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே வந்து முடிச்சாங்க. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அது போட்டதுனால நிறைய பேர் கஷ்டப்பட்டிருந்தாலும் அதுக்கு பின்னாடியே இந்த ஒரு ப்ரெக்னென்சி ரிவியல் சீன் வச்சிருந்தாலும் நமக்கு அது பெருசாகவே தெரியலை. ஒரு நல்ல ஒரு ஃபீல் கூட இருந்துச்சு இந்த எபிசோட் பார்க்கும்போது. அதாவது நமக்கு அந்த ப்ரெக்னென்சி ட்ராக்கையும் இதே எபிசோடில் வச்சதுனால அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து நமக்கு பெரிய லெவலுக்கு அஃபெக்ட் பண்ணல நம்மளோட மைண்ட். அதுதானே உண்மை. ஏன்னா ஒரு கெட்டது நடந்தால் பின்னாடி ஒரு நல்லது நடக்கும்போது நம்ம வந்து கெட்டதை அவ்வளோ யோசிக்க முடியாது. நல்லதை பற்றி தான் நினச்சிட்டு இருப்போம் இல்லையா. அதுதானே ரியலாக எல்லாரோட நம்ம யோசிக்கிறது. நம்ம எவ்வளோதான் கெட்டது நடந்தாலும் ஒரு சிலப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டி ஒரு நல்லது நடக்கும்போது அந்த நல்லது நம்மளை வந்து ரொம்ப ஹாப்பியாக மைண்ட் அவ்வளோ ஹாப்பியாக ஃப்ரீயாக வச்சுக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி எபிசோட் இருந்துச்சு. ஸோ அது கெட்டதாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த ஒரு சீன் நம்ம எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வைக்கிது. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒன்ஸ் அகேன் அந்த டீமுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும் பத்தாது. பிகாஸ் நம்மளோட மனசையும் அவங்க புரிஞ்சுட்டு அது மாதிரி ட்ராக் கொண்டு போகிறதுல வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே ஒவ்வொரு சீன்ஸும் வந்து கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் சீன் கொண்டு வந்திருக்காங்க. அதில் நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் இன்சர்ட் பண்ணுறாங்க இல்லையா. அதுதாங்க மகாநதியோட ஸ்பெஷல். எதிர்பாருங்கள். நம்ம என்ஜாய் பண்ண வைப்பாங்க, ப்ரெஷராகவும் செய்வாங்க. அதுதான் எம்என் டீம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட எப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.